ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். துளசி சின்ன தம்பிக்கிட்ட நான் தான் அம்முங்கிற விஷயத்த சொல்ல போகிற நேரத்தில் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அம்முங்கிறவங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாரும் பதட்டமாக வீட்டில் வந்து பார்க்கும்போது நம்ம ஆஹா கல்யாணத்தோட ஐஸ்வர்யா தான் வந்திருக்காங்க. ஐஸ்வர்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த கதைக்குள்ளார போனாலும் முதல்ல நிறைய பிரச்சனைலாம் பண்ணுவாங்க, கடைசியில் நல்லவங்களாக மாறிடுவாங்க. அவங்க மூலமாக தான் அந்த கதையிலேயே பெரிய ஒரு மாற்றம் வரும். அப்படி தான் நம்ம ஆஹா கல்யாணம் சீரியல்லையும் பார்த்தோம். நம்ம ஐஸ்வர்யாவை நிறைய சீரியலில் நடிச்சிருந்தாலும் நம்ம பேசுனது வந்து ஆஹா கல்யாணம் தானே. அப்போ நம்ம ஆஹா கல்யாணத்தோட ஐஸ்வர்யா வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா அம்முவா கேரக்டராக உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ அம்முவை பார்த்ததுமே பார்த்தா நிறைய சின்ன தம்பி கூட பார்த்துட்டு துளசிக்கு ரொம்பவுமே கோவம். அதனால் பார்த்தோம்னா அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த விஷயத்தை சொல்லி இந்திராணி இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லி புலம்புறாங்க. அவங்க ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் நானே என் விஷயத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க துளசி. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துருக்கும் போது பின்னாடி இலை பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களே அந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நேரம் இங்கே வளையூர் இருக்காங்க. இங்கே வந்து அபிராமியை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு துளசியும் அவங்க அம்மாவை காணான்னு தேடிட்டு செருப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களும் கிளம்பி வராங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிராமி இருக்கிறாங்க. அபிராமி கூட இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து நிற்கிறாங்க. வாங்க சம்மந்தமா, ஏன்னா துளசியோட அம்மாங்கும் போது ரொம்ப மரியாதையாக தான் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அம்முவை கூப்பிட்டு பார்த்தோன்னா அதாவது நீ தான் அம்முவா அப்படி இப்படிங்கிற மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க. கடைசியில் அபிராமி வந்து துளசியோட அம்மா இந்திராணி இருக்காங்களா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இவங்க வந்து அம்மு இல்லைன்னா அப்போ அம்மு யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இப்போ அவங்கள்ட்ட பதில் இல்லைல்ல, அவங்களால சொல்ல முடியாதுல்ல துளசி தான் அவங்க அம்மு அப்படின்னும் சின்ன தம்பி தாலி கட்டியிருக்காங்கிற விஷயமும். அதனால் பார்த்தா அதை அப்படியே கனவு மாதிரி காட்டிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா விஷயமும் தனியாக பேசணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வேறு ஏதோ இவங்க இடம் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த விஷயமா கையெழுத்து வாங்குறதுக்கு அப்படி இப்படிங்கிறலாம் நடக்குது. அதோட பார்த்தோம்னா அம்மு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ எல்லா உண்மையும் அபிராமி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு துளசியோட அம்மா இந்திராணி ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா துளசியும் அங்கே வந்துடுறாங்க. வந்து அப்புறம் ஏதேதோ சொல்லி கல்யாணம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இருந்தாலும் அதுக்கு கல்யாணத்துக்கு கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாற்றி அந்த விஷயத்தை சொல்லி அங்கேருந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அமுச்சு வச்சிடறாங்க. அபிராமி பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதெல்லாம் துளசிக்கிட்ட பேசினாலும் உனக்கு எதுவும் சிரமம்னா நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. ஆனால் துளசியால் எந்த உண்மையும் சொல்ல முடியல. அதோட பார்த்தோம்னா கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல அவங்க ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு வேளை பார்த்தோம்னா இது பாண்டியோட வேலையாக இருக்குமோ, அப்படி இல்லாட்டி சூடாமணியோட வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இது ஏன் சிவகாமியோட வேலையாக இருக்கக்கூடாது, ஏற்கனவே உங்க உன்னையும் சின்ன தம்பி எல்லாம் அந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கணும்னு சொல்லி அதாவது பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல, அப்போ பஞ்சாயத்தில் நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பவானியை வச்சு எல்லாம் பொய் சாட்சி சொல்ல வச்சாங்கல்ல அதெல்லாம் சொல்லி அந்த போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி அந்த வேலையாக தான் இருக்கும். சரி, எது எப்படினாலும் இந்த மாதிரி சீட்டிங் கேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வேறு ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்க யார் என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். அதனால் அம்முன்னு இப்போ வந்திருக்காங்கல்ல அந்த ஐஸ்வர்யா ஆஹா கல்யாணம் ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல அவங்களோட ஃபோட்டோ மட்டும் எனக்கு அடுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து துளசிக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ துளசி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பியும் அந்த அம்முக்கிட்டையும் சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நில்லுங்க, ஃபோட்டோ எடுத்து நம்ம பெருசாக ஃப்ரேம் போட்டு மாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ரெண்டு பேர்த்தையும் பக்கத்தில் நிற்க வச்சு தோளில் கை போட்டு அப்படிலாம் ஒரு மாதிரி காமெடியாக போகுது. அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கதை ரொம்பவுமே ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு சுவாரஸ்யம் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் சூப்பராக கதை கொண்டு போவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.